ஸ்குவிட் கேம் சீசன் 1 எபிசோடு 4 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அடுத்த கேம் ரிவீல் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல. ஸோ இப்போ இந்த எபிசோட் பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போன டைம் நல்லா சாப்பாடு கொடுத்தவங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெறும் முட்டையும் கூல்ட்ரிங்கும் மட்டும் கொடுக்குறாங்க. இதை வச்சுக்க நடா பண்ணுறது அந்த ரவுடி கேட்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க நடந்துட்டு இருக்கும்போது அந்த உமன் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வேணா இன்னொரு ரவுண்டு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எகைன் லைன் கூட புகுறாங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு 5 பேருக்கு சாப்பாடு எல்லாம் போகுது. ஏன்னா நம்ம ரவுடி கேங்க சேர்ந்த 5 பேர் தான் வந்துட்டு எகைன் வாங்கிட்டு போயிட்டாங்களே. இப்போ சாப்பாடு இவங்க இல்லாதனால அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பசியில் கத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஒரு பொண்ணு இதோ இவங்க தான் 2வது டைம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போட்டு கொடுத்துட்றா. ஸோ இப்போ அந்த பசியில் கத்தினவர் அவன் ரவுடி கூல்ட்ரிங்க் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா வாங்கி உடச்சிட்றாரு. ஸோ இதில் காண்டானாவும் பார்த்தீங்கன்னா இந்த பசியில் இருந்தவரை போட்டு அடித்து கொண்டுட்டாங்க. அந்த இடத்துலையே அடிச்சே கொண்டுட்டான். ஸோ இதை பார்த்து அவனை ஏதாவது பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ கீஹோனோ எங்கள் ஒருத்தன் அடிச்சு கொண்டிருக்காயா மனுஷனையா நீங்களா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா இதோ இந்த பிளேயரை எலிமினேட்டடு வந்து அள்ளி போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவரையுமே செத்தவரை அள்ளி போட்டு போகிறாங்க. ரவுடிக்கு ஒரே சந்தோஷம். நம்மளதான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவன் அள்ளி போட்டு போகிறாங்க அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் இந்த பணத்தை எல்லாம் எரிக்கிறதுக்கு ஒரு ரூமுக்குள்ள அந்த இருக்கிற ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ் வந்து இப்போ அந்த ஸ்கொயர் மாஸ்க் மாட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இந்த ட்ரையாங்கிள் மாஸ்க் போட்டவன் ஒருத்த வந்து கேட்கும்போது திரும்பி பார்த்துட்டு சாரி சார் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்கும்போது நான் பர்மிஷன் கொடுக்காம நீ பேசக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த போன எபிசோட் சொன்ன டைலாக அப்படியே அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சமயத்தில் அங்கேருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவனுங்க என்ன பண்ணுறாங்க, எபிசோட ஒரு டாக்டரை மட்டும் தனியாக அனுப்பிச்சு விட்டு இருந்திருப்பாங்களே. இந்த டைம் இந்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த டாக்டரை மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக கூட்டு போய் இந்த இடத்துல சாக கிடக்கிற நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாம் உடம்புக்குள்ள இருந்துமே அந்த ஆர்கன்ஸ் எடுத்து அதை பார்த்தீங்கன்னா வெளியே வித்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் மேனுக்கு தெரியாது. ஆக்சுவலி வந்து இந்த ஆர்கன்ஸ் எடுத்து விற்கிறதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார். பட் இந்த மாதிரி ஒரு பிளேயர் அவனுக்கு யூஸ் பண்ணுறானுங்க அப்படின்றது தெரியாது. ஸோ அது தெரிய வந்தால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு காண்டில் தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறலாடா அடுத்து என்னன்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அந்த முட்டையை கொடுத்து விட்றாங்க. முட்டைக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அடுத்த கேம் என்னன்றதை ஒழிச்சு வச்சுருக்காங்க. அண்ட் இப்போவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான டீமில் தேர்றதுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கான். அண்ட் அதே சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அவனுங்க எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ டீமும் அந்த ரவுடி பையன் டீமும் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ரவுடி பையன் டீமில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கே போய் ஜாயின் ஆகிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோ டீமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 4 பேர் தான் இருக்கோம், நம்ம ஒருத்தர் பேர் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேர் தெரிஞ்சு இன்ட்ரடியூஸ் ஆகி அந்த பிக் பாக்கெட் ஒன்று சேபியோக்கையும் அவங்க கூட சேர்த்துக்கலாம் நினைக்கிறாங்க. நாளாக வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவள் பேக் அடிச்சிடறா. பட் அதே சமயத்தில் ரவுடி டீமில் நம்ம டாக்டர் ஜாயின் பண்ணிடுறாரு. ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா நீ என்னடா பண்ண போகிற, என்ன எங்களுக்கு ஊசி போட்டு மருந்து கொடுக்க போறியா அப்படின்னு கலாய்க்க அடுத்த கேம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் எப்படியும் அந்த ரூம்குள்ளே ஜாயின் ஆகிக்கிறாப்ல. அண்ட் இப்போ கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே தூங்க போகிறதுக்காக லைட் ஆஃப் பண்ண போகிறாங்க. லைட்டுமே ஆஃப் ஆகுது, எல்லாருமே தூங்குறாங்க. அண்ட் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடி பையன் தூங்காமல் அவன் டீமோட சேர்ந்து ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு ஒன்று போட்டு கொடுத்தாங்களே இவன் தான் அந்த சாப்பாடு எடுத்தவன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தான் ஃபஸ்ட்டு கொள்றான். அந்த இடத்துல லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரத்த கலவரமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த கலவரத்தில் ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ டீம் ஒரு பக்கம் வில்லன் டீம் ஒரு பக்கம் ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு சாவ தாத்தாவை காணடா தாத்தா எங்கன்னு தேடுங்கடா அப்படின்னு சொல்லி தாத்தாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. தாத்தாவை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேலே கட்டில் டாப்ல ஏறி நின்றுக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த இடத்துல இருந்து அழுந்துகிட்டு இருக்காரு, லிட்டரலாக கதறிக்கிட்டு இருக்காரு. போதும் நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா அப்படின்னு கத்தும்போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மேன் வந்துட்டு எல்லாரையும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறான். உள்ள வந்த எல்லாருமே அந்த சோல்ஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை தடுத்து நிறுத்துறாங்க. வில்லங்கிட்ட இருந்த அந்த வெப்பன் கத்தி எல்லாமே கூட எடுத்துறாங்க. அண்ட் அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் மாஸ்க் போட்ட டிடெக்டிவுமே இருந்துட்டு இருக்காரு. டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹீரோவை பார்த்து இங்கே வந்துட்டு வாங்கின யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டு போயிட்டு இருக்காரு. சரிப்பா இங்கே யார் பேருமே யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் பேசிட்டு போயிட்டு இருக்க. ஓகே அப்படின்னு சொல்லி போயிடுறாம நம்ம ஹீரோ முழிக்கிறாப்ல. அண்ட் அடுத்தே பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம பேரே தெரியாதப்பா ஒருத்தர் பேரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தாவோட பேருமே கேட்குறாங்க. தாத்தா யோசிக்கிறாரு என் பேர் என்னவா இருக்கும்னு யோசிச்சு சரி தாத்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க விட்டுறாங்க. இந்த இடத்துல தான் நம்மகிட்ட மறைச்சிட்டாங்க. எல்நாம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஃபர்ஸ்ட் மேன் அப்படி தெரிஞ்சு தான் நம்ம முதலையே கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். ஜஸ்ட் மிஸ்ல நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 108 பேர் இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் செத்துட்டாப்லையில அவர் போக 107, இப்போ 80 பேர் 27 பேர் செத்துட்டாங்க. அண்ட் இப்போ அந்த உமனும் அந்த ரவுடியும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. பாத்ரூமில் போய் ரொம்ப க்ளோஸாக இருந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த விட்டுட்டு போனால் உன்னை கொண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த உமன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தம் அடிச்சுட்டு 2 பேர் திரும்ப அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ஆக்சுவலி நம்ம டிடெக்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்ப ஒரு ரூமில் போய் தூங்க போக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து ரூம்லேருந்து எவனோ திரும்பிக்கிட்டே இருக்கான். பட் இரும்பில் பார்த்தீங்கன்னா அவன் ஆக்சுவலி மார்ஸ் கோட் இந்த பக்கம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்ஸ் கோட் ஆக்சுவலி அவன் அமைச்சிட்டு இருக்கான். அதை அவர் டிகோட் பண்ணி பார்க்க தான் பார்த்தீங்கன்னா 29 அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் ஆக்சுவலி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காப்ல. அண்ட் ஆக்சுவலி இந்த பக்கம் அடுத்த நாள் அடுத்த கேம்க்கான அந்த ஒரு போட்டி தயாராகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் 10 பேர் கொண்ட டீமாக ஃபார்ம் ஆக சொல்கிறாங்க. எல்லாருமே ஃபார்ம் ஆகிறாங்க. அண்ட் அந்த ரவுடி பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஆளுங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா டாக்டருக்கு அடுத்த கேம் என்னன்னு தெரியும். ஸோ தெரிஞ்சதுனால ரவுடி கிட்ட சொல்லிட்டான். அண்ட் அது உமனையுமே பார்த்தீங்கன்னா ஓர தள்ளி வச்சிரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டுருக்கான். இப்போ ஹீரோ டீமில் பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் இருக்காங்க. இன்னும் 5 பேரை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ 5 பேரை கூட்டு வர சொல்கிறாங்க.
அண்ட் இதுக்கு மேலே யாரும் கொஞ்சம் பலமான ஆட்களாக சேருங்க, இதுக்கப்புறம் பொண்ணுங்க யாரும் இருக்க வேணாம் அண்ட் வயசானவங்க யாரும் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. பட் நம்ம சேபியாக்கு போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறா. ஸோ அந்த பொண்ணுமே இங்கே வந்து இருக்காங்க. அண்ட் அதை உட்காந்துக்கிட்டு இருக்கிற பொண்ணுமே வந்துட்டு சேபியாவுக்கு மாதிரியே இருக்கா. ஐ மீன் ரொம்ப தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த இடத்துல இவங்க எல்லாருமே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அது உமனுமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வில்லன் கூட அந்த ரவுடி பையன் கூட சேர்ந்து கூட நினைக்க அவன் மேலே பிடிச்சி தள்ளி விட்டுறான், என் டீமுக்குலாம் வராது அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உமன் வந்து ஹீரோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இப்போ தான் போனாதான் தெரியுது அடுத்த போட்டி என்னென்னு. டக் ஆஃப் வார் போட்டிங்க, கயிறு இழுக்கிற போட்டி. தக்காளி சத்தமடா அப்படின்னு சொல்லி இவங்களாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரவுடி கேங் மட்டும் பார்த்தீங்கன்னா திமிரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரவுடி கேங்க்கும் இன்னொரு 10 பேர் கொண்ட குரூப்புக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டக் ஆஃப் வார் போட்டி. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுடி பசங்களாம் எப்படியோ சேர்ந்து அவங்க இழுத்து கீழே தள்ளி விட்டுறாங்க. அண்ட் கீழே தள்ளி விட்டதுக்கப்புறம் அந்த கயிறுமே வெட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க. ஏன்னா அந்த கயிறோட சேர்ந்து எல்லாரோட கையுமே லாக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஒருத்தர் விழுந்தாலும் எல்லாருமே சேர்த்து அவங்க இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்து நம்ம ஹீரோட டீமுக்கும் வேற ஒருத்தரோட டீமுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ டக் ஆஃப் வார் போட்டி. அண்ட் நம்ம ஹீரோட டீமில் தான் வயசானவர் இருக்கார்ல, அவர் தான் வந்துட்டு பசங்களா பயப்படாதீங்க, இந்த கேம் பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் ஒருத்தர் யோ கிளவா மூடியா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கும்போது டே இருறா அவர் என்ன சொன்னாருன்னு கேட்போம் அப்படின்னு கேட்கும்போது தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த இடத்துல இதுக்கான ஸ்ட்ராட்டஜியே அவர் வெளிவத்து கொடுக்குறாரு. இங்கே ஸ்ட்ரென்த் முக்கியம் இல்லை, ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த கேமுக்கான ஸ்ட்ராட்டஜியை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டக் ஆஃப் வார் போட்டியை பொறுத்த வரைக்கும் கயிறை பற்றினா கரெக்டாக அக்குள்கிட்ட சேர்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டேரெக்டாக எல்லாருமே ஒரே லைனாக நிற்கணும். சொல்லும் போது எல்லாருமே டேரெக்டாக முதுகோட பெண்ட் ஆகணும். நம்மளோட தலை பின்னாடி இருக்கிறோட இடுப்பை டச் பண்ணணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகணும். அண்ட் நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு லீடர் இருக்கணும். அவன் தான் முன்னாடி இருக்கிறவங்களோட அந்த ஒரு நிலைமை என்ன அப்படின்னு பார்த்து எல்லாத்துக்குமே நோட் பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டில் இருக்கிறவனை தான் ஸ்ட்ராங்கான ஆளாக வைக்கணும். ஏன்னா அவன் தான் இந்த கப்பலுக்கு நங்கூரன்ற மாதிரி அவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த டீமோட ஆங்கரு. அதனால் லாஸ்ட்டில் அலியை நிற்க வைக்கிறாங்க. ஸோ அலி தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஃபஸ்ட் எபிசோட்லேயே நம்ம கீஹோனை கீழே விழாமல் காப்பாற்றிருப்பாப்பில் செம ஸ்ட்ராங்கான ஆள். அதனால் அவரை கடைசியில் நிற்க வைக்கிறாங்க. ஸோ இப்போ இழுக்கிறாங்க, வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகுறாங்க. அண்ட் ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீமில் கால் லைட்டாக சறுக்க இதாண்டா டைம் இழுங்கடா அப்படின்னு சொல்லி திரும்ப இந்த பக்கம் இழுக்கிறாங்க. அண்ட் திரும்ப அந்த பக்கமும் இழுக்கிறாங்க. செம்மையாக பார்த்தீங்கன்னா அந்த இழுக்கிற போட்டி போயிட்டுருக்கு. அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இழுக்கும் போது நம்ம ஹீரோ டீம் ஃப்ரண்ட் வரதோட கட் பண்ணிடுறாங்க. இந்த எபிசோட எந்த இடத்துல கட் பண்ணணும்னு கரெக்டாக இவங்க தெரிஞ்சு வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த 4வது எபிசோடுமே முடியுது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் சொல்லுறது. நான் விஷயம் மிஸ் பண்ண நீங்களா கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த எபிசோடில் 5வது எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை பாய்.